ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்பாத தேவன். நம் வாழ்க்கையில் அநேக கேள்விகள், ஒரு தெய்வம் இந்த பூமியில் இருந்தா, ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ நெருக்கங்கள், இவ்வளோ ஏமாற்றங்கள், சில காரியங்கள் நானே தப்பு பண்ணியிருக்கலாம், அந்த தப்பினுடைய விளைவுகளை நான் இன்னைக்கு சுமந்துக்கிட்டு இருக்கிறேனே, அல்லது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் நான் பண்ண சில தவறுகள், இன்றைக்கி தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே, ஆனால் அந்த தவறுகளுடைய பாதிப்பு இன்னமும் என்னைய தொடர்ந்து கொண்டு இருக்குதே. அநேக கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இயேசு வெறும் உங்கள் பாவத்தை மாத்திரம் சுமந்து தீர்க்கலை, பாவத்தையும் பாவத்தினால் வந்த ஆக்கினையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து விட்டது. நான் எனக்கு என்னெல்லாம் பாதிப்பை உண்டு பண்ணுமோ அந்த எல்லா பாதிப்பிலிருந்தும் இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆகையினால தான் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய அன்பினாலும் நான் நடத்தப்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சபை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதுக்கு தான் உதவி செய்கிறார், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் கடவுள். அப்போ நான் பழைய பாவம், இன்னைக்கு நான் இயேசுக்குள்ள நான் வந்துட்டதுனால அந்த பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படலை, பாவம் கொண்டு வந்திருக்கிற எல்லா தோஷமும், எல்லா விளைவுகளும், எல்லா தண்டனைகளும், குற்றங்களும், அதிலிருந்துலாம் ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு விடுதலை ஆக்கி என்ன பண்ணுனா எனக்கு சமாதானமாக இருக்குமோ அந்த சமாதானத்தினுடைய செயலை இயேசு செய்து முடித்திருக்கிறார். ஆகையினால இந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வது அவசியம். ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றது, இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்கு போதித்த எல்லா உபதேசங்களுக்குள் அவர்களை நடத்துங்கள். அப்ப நடத்தப்படுறதுக்கு விட்டு கொடுக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அதனால நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் பூமியை பரலோகமா அனுபவிக்கணுமே, பூமியில என் வேதனை வழிகள் இருந்து நான் விடுதலை ஆக்கப்படணுமே. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்களுக்கு போதிங்கள், உபதேசியுங்கள். அதுக்கு பேர் தான் சபை. சபை நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எனக்கு எதுக்கு இயேசு, எனக்கு எதுக்கு சபை, எனக்கு எதுக்கு பிரசங்கம், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நான் நன்றாய் வாழ்வதற்கு தேவனை அறிகிற அறிவு அவசியம். அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். ஆகையினால தான் யாரா இருந்தாலும் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஏன்னா சபையின் மூலமாகத்தான் தேவன் நம்மை நடத்துகிறார். 2ஆம் வருகையில் கூட ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ளத்தான் வர்றார். அப்ப இங்க சபைன்னு எனக்கு ஒன்று இருக்கணும். சபையில எனக்குன்னு ஒரு அவயமாக, இயேசுவுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நான் அவயமாய் இருக்கிறேன். நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுகிறோம். அப்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், முதல்ல என்னை குறித்து அறிந்து கொள், நான் நல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் இருக்குதே, இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, இவ்வளவு தேவைகள் இருக்குதே, இவ்வளவு வேதனை வழிகள் இருக்குதே, அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தாவே நீ நல்லவராக இருக்கிறீர். இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னுடைய அறியாம, பிசாசனுடைய கிரிகள், பொல்லாத மனுஷங்களுடைய சூழ்ச்சிகள், 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரணம் கூட நான் ஆராதிக்கிறேன் இயேசுனிடத்திலிருந்து இல்லை. இயேசு நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். திரும்ப திரும்ப சத்துரு ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு சூழ்நிலையோடு கூட தெய்வம் தான் இதுக்குள்ள நடத்துறார், தெய்வம் தான் உன்னை போட்டு பார்க்கிறார், கடவுள் தான் உன்னை அடிக்கிறார். கடவுள் நல்லவர்னா ஏன் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, இப்படி குற்றங்கள் குறைகளுக்குள்ள உங்களை பயத்துக்குள்ள நடத்தும் பொழுது வாயை திறந்து சத்தமா சொல்லணும், நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவராகவே இருக்கிறார், என் மீது அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு இந்த பிரச்சனையை ஜெயிக்க வைக்கும். அந்த அன்பு இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். அதனால தான் கர்த்தர் நல்லவர்ங்கிற அந்த சத்தத்தை அதிகமா கேட்டுக்கொண்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விசேஷமாய் எப்படி பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தாருங்கிறத பார்த்தோம். தெய்வீக சுகத்தை ஆண்டவர் எப்படி தந்தார், அந்த விஷயத்தில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாங்கிற பார்த்தோம். இப்பொழுது பொருளாதார காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். பொருளாதாரத்தில் அப்போ ஏன் கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னைக்கு பண விஷயத்தில் தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பண விஷயத்தில் ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் குறைபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? தெய்வம் நல்லவர்னா கொட்டி கொட்டி கொடுத்துட வேணாமா? நான் எதிர்பார்க்கிற வண்ணமாக தேவனை நடத்த பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் கர்த்தர் சொல்லிட்டார், நான் மாறமாட்டேன், நீ மாறிக்க, என்னை போல நீ வா, என் வழிக்குள்ள நீ வான்றார். நம்மை பார்க்கலும் ஆண்டவர் வைத்திருக்கிற, நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயர்ந்த நினைவுகளை உடைய தேவனாக இருக்கிறார்.
ஆகையினால தான் அந்த தெய்வத்தினுடைய வழிகளை கற்றுக்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப கிறிஸ்தவர்களும் ஏன் தோற்று போயிட்டு இருக்கிறாங்கன்னா, தேவன் பிரமாணங்களை வச்சுட்டார். பாரபட்சம் இல்லாத தேவன். புவி ஈர்ப்பு விசை எல்லாருக்கும் வேலை செய்யுது. விதைப்பு அறுப்பு யாரு போட்டாலும் அது விளையும். இன்னும் ஜாதிக்காரங்க போட்டா தான் நிலம் வந்து விளைச்சலை தரும்லாம் கிடையாது. அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம். கருப்பா இருக்கிறவங்க விதையை போட்டாலும் அறுவடை உண்டு, வெள்ளையா இருக்கிறவங்க போட்டாலும் அறுவடை உண்டு. விஷயம் என்னன்னாக்கா அது பிரமாணம் கடவுள் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். அப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி ஆண்டவர் பிரமாணங்களை வச்சிருக்கிறார். அதனாலதான் பார்த்தோம் விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற பிரமாணம். அன்பு விதைங்க, உங்களுக்கு தேவையான அன்பு அறுவடையாய் திரும்பி வரும். நட்பை விதைங்க, அநேக நண்பர்கள் உங்களுக்கு வருவார்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்காக படிக்கிற பிள்ளைங்க சரியா படிங்க, நல்ல மார்க்ன்ற ரிசல்ட் அறுவடையாய் வரும். உழைங்க, நிச்சயம் அதுக்கான சம்பளம் உண்டு அது இந்த உலகத்துல. ஆனா எக்ஸ்ட்ரா ஆண்டவர் ஒன்று ஆட் பண்றாரு. என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தருகிறேன். தரித்திரம் பிடிச்சிருக்கிற சபிக்கப்பட்ட அந்த உலகத்துக்குள்ள நான் உனக்கு பலனை தர்றேன். எதற்காக? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. ஆபிரகாமு கிட்ட அந்த ஆணை. அப்ப உடன்படிக்கைன்னா என்ன பேசணும் எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா யூடியூப்ல இருக்கிற அந்த மெசேஜ் எல்லாம் திரும்ப திரும்ப கேளுங்க. அப்ப விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற பிரமாணம். அடுத்து ஒரு பிரமாணம் பார்த்தோம், மனதுல மறுரூபப்படணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எல்லைக்கு தான் போவீங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இங்க வரணும்னு நினைச்சீங்க, இந்த இடத்துல வந்துட்டீங்க. அப்ப நீங்க நினைக்கிற எல்லைக்குள்ளதான் நீங்கள் போக முடியுமே ஒழிய நினைக்காத அந்த உயர்வு கட்டாயம் உங்க வாழ்க்கையில வராது. இல்ல கடவுள் நினைச்சிருக்கிறாரு, அவர் நினைக்கிறதுனால நடக்கும்னா இன்னைக்கு இந்தியாவில் ஒருத்தர் கூட கஷ்டப்பட முடியாது. ஏன்னா ஒரு தெய்வமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாண்டவர். ஆனா இவனை நினைக்க வைக்கிறதுக்கு தான் தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்கும் போது ஒருத்தர் நினைக்கணும், இந்த இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொண்டேன்னு வரும்போது தான் அந்த இடத்துல அவனுக்குள்ள மறுபரப்பு உண்டாகுது. தெய்வத்தினுடைய பிள்ளையா மாற ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த நினைப்புக்கு தான் வார்த்தையை கொடுக்கிறார். ஆதியிலே தேவனுடைய நினைவு இருந்தது. அது வெறும் நினைவா இல்லை, அந்த நினைவு எனக்கு வரணும்னா அது வார்த்தையா இருந்தது. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப நான் பேசும்போது உங்களுக்கு அது நினைவா வருது. அப்ப நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த எல்லைக்குள்ள நீங்க போயிடலாம். நினைக்காத ஒரு உயர்வு, நினைக்காத ஒரு விடுதலை கட்டாயம் வராது. வேதனை வலிகளையும் தோல்விகளையும் பிசாசினுடைய போராட்டங்களையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதுதான் உங்க வாழ்க்கையில மேலோங்கி நிற்கும். அதனாலதான் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படிங்கிறது முதல்ல நினைக்கணும். அந்த மலை சமுத்திரத்தில் போய் விழுகணும். ஏன் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, ஏன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அநேகர் பிறந்ததுல இருந்தே சில போராட்டங்களோடு கூடவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பெரிய மலை தான் அது. அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் அழியணும் அப்படின்னா நான் நினைக்கணும். அதை சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி சொல்லிட்டு தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்ப நினைவு இருதயம் சம்பந்தப்பட்டது. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அப்ப உங்களுடைய மனதினுடைய மறுரூபம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்ய கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இந்த போராட்டத்துக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னவா இருக்குது, நல்ல காரியங்களை தேடி பார்க்கறது. யோபுக்கு ஆண்டவர் எப்படி பண்ணாரு, யூதாஸ் இப்படி செத்தாரு, வேதத்துல எல்லாமே இருக்கலாம். எனக்கு என்ன தேவை, என் தேவன் என்ன விரும்புகிறார், இந்த தெய்வத்தை குறித்து ஏதாவது சந்தேகம் வருதுன்னா ஆதியாகமம் 1:2 ஓடி போய் வாசிக்க பழகிடணும். அங்கே ஏதாவது ஃபால்ட் இருக்குதா? அங்கே ஒரு ஃபால்ட் இல்லை. அப்ப எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு? மனிதனுடைய பாவத்தினாலதான் இதெல்லாம் நடந்தது. என் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற ஆசையான காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்னெல்லாம் செஞ்சார், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ சித்தம். சிம்பிளா அறிந்து கொள்ளலாம். அப்ப அந்த எல்லைக்குள்ள என்னை கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3 இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 21 வரைக்கும். ஏன்னா அங்கே புதிய வானம் புதிய பூமியை நம்ம பார்க்குறோம். அந்த ரட்சிப்பின் திட்டங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப மனசுல மறுரூபம் உண்டாகும் போது உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் வாழ்க்கை மறுரூபமாயிரும். மறுரூபம் அப்படின்னா கூட்டு புழுவா இருக்கக்கூடிய ஒருத்தன், யாரும் கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை தேட மாட்டேங்கிறாங்க, யாருக்கு நம்ம பிரயோஜனமாவே இல்லை, எனக்கே என்னை பிடிக்கலன்னு சொல்லி அசிங்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருந்து அநேகரால் விரும்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, அநேகர் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்வுக்குள்ள இவன் போயிடலாம். அந்த அந்த வழி உங்க கையில தான் இருக்குது. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாள். கடவுள் என் வழியை வாய்க்க பண்ணுங்க இல்ல இல்ல, நல்ல தெய்வம் என் வெற்றி ஆண்டவர் என் கையிலே கொடுத்துட்டார். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்ப? இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மீது, இரவும் பகலும் இந்த வேதத்தின் மீது
பிரியமாயிருந்து அதிலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாய்க்குன்றது ரிசல்ட்டு. நான் ஏதோ ஒன்று செஞ்சதுக்கான ரிசல்ட்டு தான் எல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறது. அப்போ குடும்பம் நடத்துறதுல, பண விஷயத்தில், தொழிலில், பிள்ளை வளர்ப்பில், இந்த சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுல, ஆவிக்குரிய ஜீவியத்தில், எல்லாவற்றிலும் நான் நன்றாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது ஆண்டவர் சொல்றது தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல இடம் கொடுங்க. அந்த வார்த்தை உங்களை மறுரூபப்படுத்திடும். ஸோ மனதினுடைய மறுரூபம் ரொம்ப ரொம்ப அவசியம். வாசிங்க லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பார்த்து கொண்டு வந்தோம். இந்த ஐஸ்வர்யமுள்ள முட்டாள் யாரை முட்டாள்னு சொல்றாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். பணம் வச்சிருக்கிறவன முட்டாள்னு சொல்லலை, பணம் தான் எல்லாம் நினைக்கிறவரால முட்டாள்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு வரும்பொழுது தான் நம்மளுக்காக இங்கே இப்போ பேசுறாரு. அது நமக்காக பேசப்பட்டதில்லை. களஞ்சியத்தை இன்னும் இடிச்சு பெருசாக்கி அதை இன்னும் சேர்த்து வைப்போம், அதெல்லாம் தப்பு இல்லை. அது யாரு? ஆள் யாரு? ஏன்னா ஜீவன் இல்லாத ஒரு மனுஷன். இப்போ ஜீவன் உள்ளவர்கிட்ட சொல்றாரு பயப்படாதே சிறுமந்தையே. அப்போ நம்மளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரா? நம்ம களஞ்சியம்லாம் வைக்கக்கூடாதுன்றாரா? பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? நம்மளை குறித்து சொல்ல வருது ஆண்டவர் சொல்ற பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பண விஷயத்தில் அநேக பிரமாணம், இது ஒரு பிரமாணம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். அப்போ பணத்தை இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். பணம் தேவை, ஆனால் பணம் உங்களை தேடி வரணும். அப்போ நான் உன்னை காந்தமாக்கிறேன், பணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷினா நான் உன்னை மாற்றிடுறேன். எப்போ மாறுறோம்? தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது. ஏசு அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு நாளும் கூட அவர் யார்ட்டையும் போய் கடன் வாங்கினதில்லை. ஒரு நாளும் தனக்கு எதுவும் குறைவுன்னு சொல்லி அவர் யார்ட்டையும் போய் பேசினதும் கிடையாது. பிதாவிட்ட போய் ஜபிச்சது கூட கிடையாது. குறைவான நேரத்தில் கூட ராஜ்யம் தனக்குள்ள இருக்கிறத ஆப்ரேட் பண்றாரு. 5 அப்பம் 2 மீனை பெருக பண்றதுக்கு அவர் செஞ்ச செயலை பாருங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்க இடத்துல இருப்பதை கொண்டு வாருங்கன்னாரு. அதை வச்சு பெருக்கிடலாம். ஏன்னா நீ தான் அதை உற்பத்தி பண்ற ஆளா இருக்கிற. உன் வாழ்க்கையினுடைய தேவைகளை பெருக பண்ணக்கூடிய ஆள். உன் ஆவிக்குள்ள அப்படிப்பட்ட அந்த மாற்றம் உள்ள நடந்திருக்குது. நான் உனக்கு உன் தொழிலில் புதிய ஐடியாக்களை தர்றேன். இந்த பூமியில எவனுமே சிந்திக்க முடியாத ஒரு புதிய ஒரு படைப்பை உருவாக்குறவனை நான் உன்னை மாற்றி விடுறேன். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு எளிதானதாக மாறுது. யாருக்குன்னா தேவ ராஜ்யத்தை தேடுகிறவனுக்கு. அப்போ முதல்ல ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும், தேடுறதுனா என்னன்னு தெரியணும். இது வரைக்கும் அநேகர் ராஜ்யனே சொல்லி பேசி முடிச்சிருப்பாங்க. சார் கொஞ்சம் புதிய கண்ணோட்டத்தில் கூட ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க, எதிர்பாருங்க. கர்த்தாவே எனக்கு நன்மையான காரியங்களை நீர் செய்கிறவராக இருக்கிறீர். அப்ப இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி அவரே ஜெபம் பண்ணியிருக்கிறார். சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அன்னைக்கு வருவதாக சொன்னவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு ராஜ்யம் உங்களுக்குள் வந்து விட்டதே. வாசிங்க லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரதியுட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள் இருக்கிறது. இது எப்ப நடந்ததுன்னா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு காரியம். ஆனா அவர் உயிரோடு இருக்கும் போது அதை பேசியிருக்கிறார். அந்த ராஜ்யம் நீங்க தேடுற மாதிரி இருக்காதுப்பா. ஏதோ ஒரு சிங்காசனம் தலையில கிரீடத்தை வச்சுட்டு இருக்கிற ஒரு ராஜாவை நீ பார்த்துட்டு அதுதான் ராஜ்யம் நீ நினைச்சிட்டு இருக்கிற. அப்ப என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இல்ல, நீ நினைக்கிறது போல வராது. அதனாலதான் எங்கேயாவது ஒரு இடத்தை தேடி போறது. எருசலேம், அங்க இருக்கக்கூடிய யோர்தான் நதி, அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து, அது இல்ல ராஜ்யம். ஏன் ராஜ்யம் அது இல்ல. கெத்செமனேல முழங்கால் போட்டது அந்த கொகை, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என் பாடி எடுத்துட்டு போன அந்த இடம் இருக்குதா? இருக்குது. இயேசு இந்த பூமியில வந்து என்னெல்லாம் செஞ்சாரு எல்லாமே புனிதமான இடங்கள், நல்லது. ஆனா என் ராஜ்யம் அங்கே இல்லை. என் ராஜ்யம் உனக்குள்ள இருக்குது. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அதோ அங்கே இருக்கு, இதோ இங்கே இருக்குது, இங்கே தான் கடவுள் இருக்காரு, அங்கே தான் கடவுள் இருக்காரு. நான் எந்திரிச்சு ஓடாத, என் ராஜ்யம் உனக்குள்ளாக இருக்கிறது. ஆகையினாலதான் விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். விசுவாசம் அப்படிங்கிறது என்னது? நம்பப்படுகிறவைகளில்
உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்ப விசுவாசங்கிறது என்னது? காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப காணப்படுகிறவைகளின் நிச்சயம் பார்த்தமே. காணப்படுகிறவைகளின் நிச்சயம் என்னது? காணப்படுகிறவைகளின் நிச்சயம் அவிசுவாசம். ஒருத்தன் காணப்படுகிற சூழ்நிலைகளாலேயே நடத்தப்பட்டு அந்த நிச்சயத்தில் வாழ்வானால் அவன் அவிசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த பாருங்க, என் பேங்க் பேலன்ஸை பாருங்க, மைனஸ்ல போயிட்டு இருக்குது, என் வாழ்க்கையே மைனஸ்ல போயிட்டு இருக்குது, அதுதானே இருக்குது. இந்த பாருங்க, என் மூட்டில் இப்படிப்பட்ட ஒரு வலி இருக்குது, டாக்டரே சொல்லிட்டாரு நான் எந்திரிச்சே நடக்கக்கூடாது. காணப்படுகிறவையில் நிச்சயத்திலே ஒருத்தன் வாழ்வானால் அவனுக்கு பேரு அவிசுவாசி. ஆனா நம்ம எல்லாருக்கும் பேரு விசுவாசி. அப்ப விசுவாசி எப்படி வாழணும்? காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப காணப்படாத காரியம் எங்க இருக்குது? அதுதான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. அப்ப காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், டெம்பரவரி. அந்த டெம்பரவரியான காரியத்தை நான் பெர்மனண்டா நிக்குமோன்னு சொல்லி நான் நினைச்சு பயந்து நான் வாழ்றேன் பாருங்க. அதுல இருந்து நான் முதல்ல விடுதலையாக்கப்படுறேன். இந்த வார்த்தைக்குள்ள போனா காணப்படுகிறவைகளின் நிச்சயம் அவிசுவாசம், காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தது. அப்ப விசுவாசம் காணப்படாத அந்த மண்டலத்துல நான் எப்படி வாழ்றது? கண்களுக்கு தெரியாத ஒரு தெய்வத்தோடு கூட நான் எப்படி தொடர்பு கொள்றது? அந்த தெய்வத்துடைய சத்தத்தை நான் எப்படி கேட்கறது? என் வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை இருக்கா? இருக்கு. யாராலும் சரி செய்ய முடியாதா? யாராலும் சரி செய்ய முடியாது. ஆனால் அதை சரி செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, அந்த தேவனிடத்தில், இயேசுனிடத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது காணப்படாத அந்த உலகத்தை எப்படி இயக்கிறதுங்கிற அவர் கற்றுக் கொடுக்கிறார். உடனே இது ஏதோ ஆன்மீக கூட்டம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. காணப்படாத உலகத்தில் நல்லாவே அதை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். செல்போன் வச்சிருக்கிறோம். காணப்படாத உலகத்திலிருந்து வருகிற அலைக்கற்றைகள் அதுதானே நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது. கரண்ட் யூஸ் பண்றோம். என்னைக்காவது நீங்க கரண்ட்டை கண்ணில் பார்த்துருக்கிறீங்களா? இருக்குன்னு சொல்றாங்க, ஓகே, சுவிட்சை போடுறோம், ஃபேன் ஓடுது, அழகா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். காணப்படாதவைகள் இதெல்லாம். உங்க உடம்புக்குள்ள இந்த கிருமி இருக்கு, அந்த கிருமி இருக்கு. யாராவது வியாதி கிருமியை கண்ணில் பார்த்துருக்கிறீங்களா? காணப்படலை, நம்புறோம். காணப்படாத அநேக உலகத்தினுடைய காரியங்களை நம்ம நம்பி இந்த பூமியில அழகா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புவி ஈர்ப்பு விஷயம் நம்ம ஒரு நாளும் கண்ணில் பார்த்ததில்ல. எவ்வளவு அழகா நம்ம மதிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் மூளை இருக்கு. மூளை இருக்குல்ல? இருக்கு. ஆனா என்னைக்காவது பார்த்துருக்கிறோமா? ஆனா யாராவது நம்மளை அறிவு இல்லாதவனேன்னு சொன்னா கோவம் வருது. மூளை ஒரு நாளும் பார்த்ததில்ல. காணப்படாத அநேக காரியங்களை நம்பி நல்லா போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஆனா கடவுளுடைய காரியம் வந்தா இது ஆன்மீக கூட்டம், இது ஏதோ சித்தர் முனிவர் புத்தர்ன்ற மாதிரி அப்படி ஆக்கிட்டு போயிடுறது. அன்றாடம் நம் காணப்படாத காரியங்களால தான் நம்ம நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளால் உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். காணப்படாத அந்த உலகத்தினுடைய ராஜ்யம் தான் மகா பெரிது. அதுல தான் தேவன் வசிக்கிறார். அதுல தான் நம்மளை இயங்கும்படி நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார். ஆகி நடந்த இந்த இயேசு உள்ள வரும்பொழுது ஆவி மறுபடி பிறக்குது. இந்த மறுபடி பிறந்தவர்களால் தான் காணப்படாத அந்த உலகத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்ளவும் அதனுக்கேற்ற சத்தத்தை கேட்டு இந்த பூமியில வாழவும் முடியும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது காணப்படாத உலகத்தை சார்ந்தது. அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை நான் இயக்கணும். இந்த உலகத்துல எனக்கு தரித்திரத்தில் இருக்கிறேன், ஆனா அந்த உலகத்துல நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். எப்படி? கொரிந்தியர் 8:9 போட்டிருக்கு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம் நிமித்தம் சிலுவையில் தரித்திரர் ஆனாரே, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அப்ப ஒரு காரியம் செஞ்சா இப்படி நடந்துரும். அப்ப செஞ்சுட்டாரு அப்படின்னா அப்படி நடந்துருச்சு. அப்ப எங்க நடந்திருக்கு? என் வீட்டுல இன்னும் நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், பிரச்சனையில இருக்கிறேன். காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகத்துல நான் என்னவா இருக்கிறேன்? ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ஆகையால்தான் இயேசுவை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் வெளிப்படுத்தல போட்டிருக்கு, தரித்திரன் எவனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன். அப்ப காணப்படாத உலகத்தை இந்த பூமியில கொண்டு வரணும்னா அதுக்கு உங்க வாய், உங்க இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயங்கிறது உங்களுடைய ஆவி மனுஷன். அதான் போன வாரத்தில் பார்த்தோம். உங்க ஆவிக்குள்ளாக தேவன் வந்து குடி இருக்கிறார். நீங்க உங்க வீடு எப்படினாலும் இருக்கலாம், ஓட்டு வீடா இருக்கலாம், குடிசை வீடா இருக்கலாம், பிளாட்ஃபார்ம்ல கூட நீங்க இருக்கலாம். ஆனா இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால உங்க ஆவி, உங்க இருதயம், இயேசு வந்து உலகத்தினுடைய மகா பெரிய தேவன் உங்களுக்குள்ள வந்து தங்கி வாசமா இருக்கிறார்.
ரொம்ப நாள் இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறும். முதல்ல மாறுங்கிறது நீங்க நம்பணும். இயேசு வந்துட்டார், நான் பரலோகத்துக்கு போயிடுறேன். பரலோகத்துக்கு போயிடாதீங்க, இருந்து முதல்ல பரலோகத்தை இங்கே அனுபவிங்க. உங்கள் வாழ்நாள் எல்லாம் பரலோகத்தினுடைய நாட்களை இந்த பூமியிலே காண்பீர்கள். அப்ப இந்த உலகத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அவர் காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறார். என்னையும் அவரோடு கூட உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். வாசிங்க யோவான் 18:35. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சொல்றாரு, நான் ராஜா, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது. நீ தேடுற மாதிரி ஏதோ ஒரு அரச மாளிகையில பிறந்து அரச சிங்காசனத்தில் உட்காந்து கிரீடத்தை வச்சுட்டு இருக்கிற ஆள் நான் இல்லை. அது இந்த உலகத்துக்கு அற்பமானது. ஆனா இந்த உலகத்தை, இந்த ராஜ்யத்தை, இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்தை உருவாக்கின ராஜ்யத்திற்கு நான் ராஜாவா இருக்கிறேன். ஆகையினாலதான் இயேசு அப்படின்னு உடனே ஏதோ கையில் இருக்கிற குழந்தைன்னு நினைக்க கூடாது. குழந்தை இயேசு. இயேசு இன்னைக்கு குழந்தை இயேசு அல்ல. இயேசு இன்றைக்கு ராஜாதிய ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தரா இன்னைக்கு இருக்கிறார். ஆகையினாலதான் இன்னைக்கு எப்படி இருக்கிறாருங்கிறத நம்மளை பார்க்க பழகணும். வெளிப்படுத்தல் 21 பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டணம் தங்க பட்டணமா இருக்குது. அப்ப அந்த தங்க பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் நவரத்ன கற்களால் தன்னுடைய கோட்டச்சவரையே கட்டி வச்சிருக்கிறாராம். அவ்வளவு செழிப்பமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராஜாதி ராஜா. இன்னைக்கு இயேசு அப்படின்னா இந்த உலகம் இன்னைக்கு எப்படி பார்க்குதுன்னா ஏதோ ஒன்று ஐயோ பாவம். அதனால அவரை நம்பி போனவங்களும் ஐயோ பாவங்கள். அப்படி இல்லை. நாம் காணக்கூடாத அந்த உலகத்தில் நாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகம் தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு தரித்திரம், ஒரு கடன்னா காணப்படுகிறது, காணப்படாதது ஈக்குது. அப்போ காணப்படாத இது தேவனுடைய ராஜ்யம். அங்கே தான் பிசாசனுடைய ராஜ்யம் இருந்து வேலை செய்து இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் கை ஓட்டக்கை ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குதையா. நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல, நான் நல்லதுதான் செய்ய நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நான் நிறைய பேருக்கு நிறைய செய்வேன். உங்களை சொல்லி ஒரு குத்தம் இல்லை. உங்க பிறப்பு தரித்திரத்தினுடைய கதவை திறந்து விட்டுருக்கு, அதை அடைக்கணும். ஸோ அதனாலதான் ஒரு பெரிய ஒரு வீரனாக இயேசு இந்த பூமியில வந்து முழு மனுக்குலத்தினுடைய தரித்திரத்தை இன்னைக்கு அடைச்சிருக்கிறார். அப்ப ஏன் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வரல? பிரமாணங்களை கண்டுபிடிக்கிற தேவ ராஜ்யத்துல செயல்பட ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஆவிக்குரிய காரியத்துல. அப்ப ராஜ்யம்னா என்ன, அங்க என்ன நடந்து கொண்டிருக்குது? தங்க பட்டணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற ராஜா எனக்குள்ளே இருக்கிறார். எனவே எனக்கு குறைவு இல்லை அப்படிங்கிறத முதல்ல விசுவாசிக்கப்படுகிறது. அதற்கேற்ற எண்ணங்கள் சிந்தனைகளை உள்ள கொண்டு வர்றது. வெறுமனும் உட்காந்து நான் சிந்திக்கிறேன்னு சொல்லி சிந்திக்கிறது இல்லை. நீங்க வார்த்தைக்குள்ள போனாலே அந்த நிஜங்கள் உங்களுக்கு புரிய வரும், சத்தியம் உங்களுக்கு புரிய வரும். ஆகையினாலதான் முதல்ல இந்த ராஜாவை மதிக்கிறவராக இருக்க பழகணும். உலகம் பார்த்தீங்கன்னா பக்தி விருத்தியோடு கூட அப்படி இருக்க பழகுது. நானும் கடவுளை தான் நம்புறேன், இயேசுவை நம்புறேன். அது இல்லை. இந்த தெய்வத்தை நம்புகிற வாழ்க்கைன்றது வேற. உலக காரியம் அனைவருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தை குறித்து தானே எல்லா தகவல்கள் இருக்கும், எல்லா அறிவும் இருக்கும். ஃபிங்கர் ட்ரிப்பில் வச்சிருப்பாங்க. யார் எப்போ பிறந்தாங்க, யார் எப்போ செத்தாங்க, எல்லாம் தெரியும். அந்த அறிவு இல்லை, உலக அறிவு இல்லை. தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னா கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை தேட பழகிறது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு ஐயா எருசலேம் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தவங்க இயேசு ஞானஸ்நானம் எடுத்து அந்த யோர்தான் ஆற்றுல இருந்து 1 லிட்டர் தண்ணியை வேற எடுத்து வந்துட்டாரு. வந்துட்டு எனக்கு முக்கியமான ஒரு காரியம் நான் உங்களுக்கு தரப்போறேன்னு என்னை கூப்பிட்டாரு. சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. ஓகே ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போனால் என் கண்ணு பார்க்க வேற ஒரு வாட்டர் கேனில் 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறாரு. யோர்தான் நதியை பிடிச்சிட்டு வந்த அந்த தண்ணியில் ஒரு மூடியை எடுத்து
எனக்கு கொடுக்க போகிற அந்த இவர் வீட்டு ஆரோ வாட்டரில் ஊற்றிட்டாரு. ஊற்றிட்டு அதை மூடி பக்தியாக கொண்டு வந்து கொடுத்தாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பிரதர், இது யோர்தான் தண்ணி. சரி, இப்போ அதில் ஒரு மூடி இங்கே வந்ததுனால இந்த 1 லிட்டரும் யோர்தான் தண்ணியாக மாறிடுச்சு. சரி, இதை வச்சு நான் என்ன செய்யணும்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் வீட்டில் இனிமே எலிசாவினுடைய நாட்களில் அந்த அற்புதம் நடந்தது போல் யோர்தான் தண்ணியாக மாறப்போகுது. சிண்டாக்ஸில் ஊற்றிக்கிறலாம், குடிக்கிற தண்ணியில் ஊற்றிக்கிறலாம், சோறு சமைக்கும் போதும் ஊற்றிக்கிறலாம். உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ நன்மை வந்துடும். இந்த சத்தியம் இவ்வளோ அழகாக புரிஞ்சது. இயேசுடைய ரத்தத்திலையும் அவருடைய சரீரத்தையும் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது வரலையா? இயேசுவே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறாரே. நீங்கள் மதங்கள் மனுஷனை வேற மாதிரி கொண்டு போயிருச்சு. அது இல்லை தேவராஜ்யத்தை தேடுறதுங்கிறது. இந்த காரியம் இல்லை. வீடு வீடாக போய் இப்போ நான் என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டிலலாம் கொண்டு வந்து ஒரு மூடியை நான் ஊற்றிட்டு வந்துடணும். இந்த வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. இது இல்லை தேவராஜ்யம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் அப்படி வராது. உங்களுக்குள்ளே ஏற்கனவே வந்து இருக்குது. என்னைக்கு இந்த மரித்து உயிர் தெழுந்த இயேசுவை விசுவாசித்தீர்களோ அன்றைக்கு இந்த தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. அதனால தான் முதல்ல விசுவாசிக்க பழகணும். அப்ப இந்த தேவ ராஜ்யம் எப்படி இயங்குது, எதை கொண்டு இயங்குது, அது ரொம்ப தெரியணும் பாருங்க. அது தெரியாதனால தான் என்னன்னே தெரியாம நான் தேவராஜ்யம் தேவராஜ்யம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாசிங்க மத்தேயு 13:18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமைகளை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அநேக ஓமைகளை குறித்து இங்கே பேசுவார். ராஜ்யத்தினுடைய ஓமையை குறித்து இங்கே பேசுவார். அத்தனையும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனம் என்ன வேலை செய்யுது, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத குறித்து தான். ராஜ்யம் வந்தாலே இங்கே வசனம் இல்லாமல் அது இயங்குறது இல்லை. அப்போ தேவ ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைஞ்சுதான் வேலை செய்யுது. அப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா அப்போ என்னத்தை தேடுறது? ராஜ்யத்தை தேடுனா அப்போ என்னத்தை தேடுறது? வசனத்தை தேடுறது. தேவனுடைய வார்த்தையை தேடும் பொழுது நான் ராஜ்யத்தை தேடுறேன். இது என்ன, இந்த அறிவை வச்சு நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன்? இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுங்கிறது. வேத தியானிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்தாலும் வசனத்தின்படி நான் எடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அது எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பயமுறுத்தலா இருந்தாலும், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீன்னு சொல்லி போய் உட்கார முடியுதா என்னால? அந்த ராஜ்யம் எப்படி இயங்குதுன்னு எனக்கு தெரியுதா? இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரம் பிடிச்சிருக்கிற நஷ்டங்களையும் போராட்டத்தையும் பொறாமையும் உண்டு பண்ணுகிற இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட அந்த ராஜ்யம், செழிப்பின் ராஜ்யம், அன்பின் ராஜ்யம், தேவன் ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யம். நான் அந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை நான் இயக்கிறவனா இருக்கிறேன். தேவனுக்கு இன்னைக்கு சரீரம் கிடையாது. நான் இன்னைக்கு சரீர பிரகாரமா இருக்கிறேன். அவர் ஆவியா இருக்கிறார். நான் ஆவி ஆத்துமா சரீரமா இருக்கிறபடினால இந்த பூமியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். தேவனுக்கு நான் தேவை. ஆகையினாலதான் ஆதாமை உண்டாக்குனதுக்கு அப்புறம், அவன் கையில் இந்த பூமியை கொடுத்ததுக்கு அப்புறம், ஒரு மனிதனுடைய உதவி இல்லாம, ஒரு மனிதனுடைய பெர்மிஷன் இல்லாம தேவன் இந்த பூமியில எதையுமே செய்யல. ஹோல் பைபிளை நீங்க எடுத்து பாருங்க. சரீர பிரகாரமா இருக்கிற ஒரு மனிதனுடைய உதவி இல்லாம, ஒரு பெர்மிஷன் இல்லாம தேவன் இந்த பூமியில தானாக வந்து எதையுமே செய்யல. அதுக்கு தான் ஜெபம். அப்ப ஜெபம்ன்றது என்ன? என் வாழ்க்கையினுடைய எல்லா குறைகளையும், என் வாழ்க்கையினுடைய வேதனை வழிகள், என்னை சுற்றி நான் பார்க்கக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய எல்லா சம்பவங்களையும் தேவ சமூகத்தில் கொண்டு போய், ஆண்டவரே இந்த ஏரியாவில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக நான் பெர்மிட் பண்றேன், அனுமதிக்கிறேன் என் வாழ்க்கையில. ஏன் ஆண்டவரா வந்து உடைச்சுக்கிட்டு எதையும் செஞ்சிட மாட்டார்? அது பிசாசு. வியாதி உங்கள்கிட்ட வரட்டுமான்னு கேட்டுட்டா வருது. ஆனா சுகத்துக்கு நீங்க தேடி தேடி போக வேண்டியது இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவினிடத்தில் நீங்கள் வரும்போது அவர் உங்களை மதிக்கிறவராக இருக்கிறார். அந்த மரியாதையினுடைய அடையாளம் தான் நீங்க கேட்காம எதையுமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. அப்ப கேட்க வைக்கிறதுக்கான ஆசை, அந்த நயங்காட்டுற வேலையை நல்லாவே பண்றாரு. நான் உன்னை பயில் காட்டி நான் உன்னை அழைத்தேன், நயங்காட்டி நான் உன்னை அழைத்தேன், அன்பின் கயிறுகளால் நான் உன்னை கட்டி இழுத்தேன். இதோ ஒருவனுடைய வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஏன் ஒரு எத்திட்டு வர முடியாது? அவரால் முடியும். ஆனா நான் உன்னை மதிக்கிறேன். என்னை இவ்வளவு தூரத்துக்கு என்னை மதிக்கிற தெய்வம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. என்னை மதிக்கிறார் ஒரு தெய்வமே. ஆகிய என்னுடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு போகிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்துல, கர்த்தாவே நான் உமக்கு இவ்வளவு முக்கியமானவனா, இவ்வளவு நான் மரியாதைக்குரியவனா? எசேல சொல்றார், நீ என் பார்வையில் கனம் பெற்றாய். ஒரு தெய்வத்துடைய பார்வையில் நான் கனம் பெற்றவனா இருக்கிறேன், மரியாதைக்குரியவனா இருக்கிறேன்.
அப்ப காணப்படாத அந்த உலகம் எப்படி இயங்குதுன்னா தேவனுடைய வசனத்தினால தான் இயங்குது. அதனால தான் ஒரு மனுஷன் வார்த்தையை தேடும்போது தேவ ராஜ்யத்தை தேடுறான். அப்பொழுது சேர்த்து கூட கொடுக்கப்படும். 31வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்து வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இப்படி வேறொரு உவமையை சொன்னார். வேறொரு உவமையை சொன்னார். எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவராஜ்யம் அப்படின்னா தேவராஜ்யம் எதுல இயங்குதுன்னா தேவனுடைய வார்த்தையினால தான் இயங்குது. தேவ தூதர்கள் எப்படி இயங்குறாங்க? தேவனுடைய வார்த்தையினால தான் இயங்குறாங்க. தேவனுடைய வார்த்தை பேசி பாருங்க, அதை இயக்கக்கூடிய தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து வேலை செய்வாங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவிட்டு பாருங்களேன். இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மாற்றம். வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே மாறி இருக்கு. அதனால உள்ளுக்குள்ள ஒரு தைரியம், ஜெயிச்சிடலாம். அங்கிருந்து ஆரம்பிக்குது, கட்டாயம் ஜெயிச்சிடலாம். அதனால வசனம் மற்ற ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கிடையாது. ஒரு தடவை வாசிட்டேன், இனிமே இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு உள்ள நியூஸ் பேப்பரை போய் வாசிச்சுட்டு திரும்ப அதை போய் பாருங்க, அதான் பார்த்தது தானே. அந்த மாதிரி இது இல்லை. ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்க அது எனக்கு புதிதாகவே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இதுக்குள்ள இருந்து வருகிற உயிர், இதுக்குள்ள இருந்து வருகிற அந்த ஜீவன், அந்த வல்லமை என்னை நிரப்பும் பொழுது நான் பலனடைகிறவனா இருக்கிறேன். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப வேற எங்கேயுமே இல்லை, வார்த்தைக்குள்ள இருக்கு. நான் வார்த்தையோடு போகும்போது அந்த தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ வசனம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அது பகலிலே விதைத்து வேறொரு உண்மை அவர்களுக்கு சொன்னார். 33. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஸோ இப்படி நிறைய வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டே வர்றார். எல்லாமே வசனத்துக்கு எடுத்த காரியம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வார்த்தை உள்ள வரும் பொழுது ஒரு புளித்த மாவு, இந்த புளித்த மாவு என்ன பண்ணுதுன்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பக்கங்களையும் பாதிப்பை உண்டு பண்ணுகிற. அவனுடைய நீதி, அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய ஞானம், புத்தி, அறிவு, அவனுடைய யோசனை மண்டலம் எல்லாமே பாதிக்கும். இப்போ இவன் மட்டும் இல்லை, இவன் ஆளை இப்போ ராஜ்யத்தினுடைய ஆளாக இருக்கிறதுனால ஒரு வேலைக்கு போகிறான். இவன் போய் கத்தி கூப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் நான் மாற்ற முடியாது. நான் போய் உட்காந்தால என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். என் பேச்சு, என் நடத்தை, என்னுடைய செயல், என் வாயின் வார்த்தைகள் என்னையை போலவே அவங்களும் வாழணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ள வர ஆரம்பிக்கும். சத்தம் இல்லாம இப்போ இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சி வைக்கிறோம். அது புளிக்கணுங்கிறதுக்காக பழைய மாவு கொஞ்சம் வைக்கிறோம், அல்லது தயிருக்கு உரம் ஊற்றி வைக்கிறோம். கொஞ்சம் தானே ஊற்றுறோம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தயிரை ஊற்றுவோம், கொஞ்சம் தான் ஊற்றுவோம். அவ்வளோ போதுன்றாரு. வச்சிடுறோம். வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தா முழுசும் தயிராக இருக்குது. அப்போ ஆண்டவர் அவ்வளோதான் செஞ்சார். உங்கள் வீட்டில் ரட்சிப்பை உண்டு பண்ணுறதுக்கு உங்கள் முழு குடும்பத்தையும் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் அளவு இல்லை. அவங்க ரொம்ப பெரிய மெஜாரிட்டி. என் ஜாதியை பற்றி உங்களுக்கு தெரியாது, என் இனத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நீ உன்னையும் புளிக்க பண்ணுறேன், உனக்குள்ள இந்த ராஜ்யத்தை வைக்கிறேன். ராஜ்யத்தை கொண்டு போய் உன் ஏரியாக்குள்ளே வைக்கிறேன். உன் தொழில் நடத்துகிற இடத்துல அந்த இனத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சா உனக்குள்ள இருக்கிற அந்த புளிப்பு தன்மை, தேவ ராஜ்யத்தினுடைய தன்மை, அவன் அது பாதிக்கும். அப்போ பாதிக்கும்னா வீட்டுக்கு மேலே நான் குழாய் கட்டிட்டு நாள்தோறும் நான் காலையில் எந்திரிச்சு நான் கத்த வேணாமா? ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா உரம் ஊற்றின தயிர் அந்த பானல்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காது. பார்த்தீங்களா? நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் தடுப்புன்னு ஏதாச்சும் சத்தம் வருதா எல்லாத்தையும் புளிக்க வைக்கிறதுக்குன்னு? அப்புறம் ஏன் காலையிலேயே எழுந்து அல்லேலூயா அல்லேலூயா நான் ஏன் கத்தணும்? அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறதுனால யாருங்க கிறிஸ்தவனாக போறது இல்லை. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒருவனுக்கு சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் கூட சாபம் என்று எண்ணப்படும். நானே நைட் டியூட்டி பார்த்து இப்பதான் வந்து தூங்கி இருக்கிறேன், பாவி மனுஷன் நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்களை சபிக்கத்தான் செய்வான். அப்ப என்னதான் செய்யறது? புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அப்படின்னா சத்தமே இல்லாம உங்க வேலையை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. பக்கத்தில் இருக்கிறவன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். நன்மைக்கு இதுவாய் நீங்க செய்யற அந்த செயல், உங்க பேச்சு, உங்க நடத்தை, உங்களுடைய பாவனைகளை எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுனால நிச்சயமாகவே அது அநேருக்கு நாங்களும் எங்களுக்கு இந்த இயேசு வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். எப்படியாவது நான் மாற்றணும்னு சொல்லிட்டு முன்னால் எழுதி போட்டுக்கிறேன், பின்னால் வசனத்தை எழுதி போட்டுக்கிறேன். ஆனால் உள்ளெல்லாம் எழுதி போடணும். உடம்பெல்லாம் நான் வசனமாக எழுதி போட்டுட்டு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை தேவ ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையினால வேலை செய்யுது.
மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மாம்சத்துக்குள்ளாக ஒரு பொக்கிஷம் உள்ள இருக்குதுன்றார். ஒரு பொக்கிஷ சாலையே இருக்குது உங்களுக்குள்ளாக. வெளியில பார்க்கும் போது கரடு முரடா தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, உள்ளுக்குள்ள என் பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிறேன். எது பொக்கிஷ சாலைங்கிறது? உங்களுடைய இருதயம். போன வாரத்தில் அதான் பார்த்தோம். நல்ல பொக்கிஷம், நல்ல இருதயம். அந்த நல்ல இருதயத்திலிருந்து நன்மையானவைகளை எடுத்து காண்பிக்கிறான். எப்படி காண்பிக்கிறான்? வார்த்தையினால. இதுதான் உனக்கு நடக்கும், நீ நல்லா இருப்பப்போ. இல்ல உன் வாழ்க்கையில எல்லாம் தவறா நடந்துகிட்டு இருக்குது. இல்ல, தவறு நடக்காது, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், வசனம் இப்படி போட்டிருக்குது, அதனால நான் இப்படித்தான் இருப்பேன். நன்மையானவைகளை எடுத்து காட்டுகிறான். அதனாலதான் இந்த இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். போராட்டமான சூழ்நிலையிலையும் வேதனை வழிகள் நிறைஞ்ச நேரத்தில் என்ன நினைக்கிறீங்க, இந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? அப்ப ஏற்கனவே நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கணும். பண்ணிருந்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணலாம். ஏடிஎம் மிஷின்ல கார்டை போட்டு போட்டு ஒண்ணுமே வரல, வெறும் பேப்பரா வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? டெபாசிட் பண்ணலன்னு அர்த்தம். இல்லை, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாவது மாறணும். எப்ப? காலையில எழுந்து தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவு செஞ்சு தியானிச்சு, கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தை இப்படி சொல்லி இருக்குது, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வா இருக்கு கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி எனக்கு நடப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையில ஒரு மனுஷன் படம் பொழுது லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை தேவ ராஜ்யத்தை சுமந்த ஒரு வாழ்க்கையாவே வாழ ஆரம்பிப்பான். இவனுக்கு தேவ ராஜ்யம் எப்படி இயங்குதுங்கிறத அழகா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வசனம் இயங்கிக்கிட்டு இருக்குது. வாசிங்க 2 தீமோத்தேயு. நல்ல பொக்கிஷ சாலை உங்க இருதயமா இருக்குது. அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்கிறது அவசியம். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நற்பொருள், உன்னிடத்தில் உள்ள அந்த நற்பொருளை உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பரிசுத்த ஆவியை கொண்டு காத்து கொள்ளுங்கள். 13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை, வார்த்தையை காத்துக்கங்க. அதனாலதான் விதைப்பு அறுப்பினுடைய இந்த ஓமை வரும் பொழுது வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அதை எடுத்து போடுகிறான். நீங்க நினைக்கிறீங்களா மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஜெபிக்கும் போது தான் எனக்கு பிரச்சனை வருது, நான் வேத வாச்சாதான் எனக்கு பிரச்சனை வருது, அது வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். ஏன் பிரச்சனை வருது? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேறு பிடிச்சிருச்சு அப்படின்னா மற்றவன்லாம் அமைதியை தூங்கிக்கிட்டு ஒரு தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானே, அவனை விட நீங்க பெரியாளா மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வசனம் உங்க வாழ்க்கைக்குள்ள விழுந்து அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிசாசினுடைய ராஜ்யம் அந்த அளவுக்கு பயப்படுறான். அவ்வளோ பெரிய வல்லமை படைத்தது இந்த தேவனுடைய வசனம். ஆகையினாலதான் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளும் போது, அதை காத்து கொள்ளும் போது உங்க இருதயம் பொக்கிஷ சாலையாக, நீங்க மாத்திரம் ஆரோக்கியமா இல்ல, அநேகரை ஆரோக்கியமாக்குறவர்களாய், அநேகரை செல்வந்தர்களாய் மாற்றுகிறவர்களாய், அநேகருக்கு தேவனுடைய பரலோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் உங்க பொக்கிஷத்தால மாற ஆரம்பிக்கிறோம். நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளுங்கள். மகா பெரிது தேவனுடைய வார்த்தை. இப்ப இந்த கேட்டுட்டு போறோம், உதறிட்டு அப்படி போகும்போது அப்படி வசனம் என்ன பேசணும் ஒன்றும் தெரியல, போனவர் என்ன பேசணும் ஒன்றும் தெரியல, ரொம்ப டேஞ்சர். சிலருக்குலாம் பிசாசே தேவையில்லை வசனத்தை எடுத்து போடுறதுக்கு, இவங்களே எடுத்து போட்டுருவாங்க. வசனமாவது ஒன்னாவது, நீ அப்படி பண்ண, என்னை பத்தி என்ன சொல்லிட்ட, அவ்வளவுதான் முடிஞ்ச வசனம். வார்த்தையினுடைய வேல்யூ தெரியல. ராஜ்யம் இதுல தான் இருக்குது. இதுக்காக என்னத்தனாலும் இழக்கலாம். இந்த வசனத்தை காத்து கொள்வதற்காக என்னனாலும் செய்யலாம். அந்த இடத்துக்குள்ள வரணும் தீவிரம். பவுல் சின்ன பையன் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற இந்த ராஜ்யமாகிய வசனம், வசனம் தான் அந்த ராஜ்யத்தை உள்ள இயக்குது. நான் உனக்கு கொடுத்த உபதேச அந்த வார்த்தைகள், விசுவாசத்தினுடைய இந்த வசனங்களை பற்றி கொண்டிரு, அதை காத்துக்கொள். மறந்துட்டேன் இதுல இதை மறந்துட, வேற எல்லாத்தினாலும் மறந்துக்க, இதை மறந்துடாத, அதுல கவனமாயிரு. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை தான், இந்த விதை தான் உன் இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை உற்பத்தி பண்ணுகிற இடமாக மாறுகிறது. உற்பத்தி பண்ணும். உங்க வாழ்க்கையினுடைய எதிர்காலம் இதுக்குள்ளதான் இருக்குது.
அதனால கேட்கும்போது எந்த மாதிரி கேட்குறோம், அதுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படியணுங்க ஒரு ஆர்வத்தோடு வர்றோமா, உட்காந்து கேட்குறோமா? இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஹையாக போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் அது ஏறிக்கிட்டே இருந்தாலும் அதை எப்படியாவது வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏறிக்கிட்டே இருக்கும்போது வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் அது தங்கம் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப மேலானது. அப்போ காணப்படுகிற உலகத்தில் தங்கம் ரொம்ப வேல்யூபிள், அதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. கட்டாயம் தங்கம் ரொம்ப வேல்யூபிள் தான் இந்த உலகத்தில். ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எதை நீங்கள் வேல்யூபிள் நினைக்கிறீங்களோ அதை தான் இங்கே ரோடு போடுறாரு. இங்கே என்ன ரோடு போடுறோம்? தாறு. ஏன் அந்த தாரில் போடுறாங்க? ஏன் தங்கத்தில் போட்டால் என்ன இருக்கும்? போட்டுட்டு தூங்கி எழுந்துச்சு வர்றதுக்குள்ள ரோடே இருக்காது, ஆளாளுக்கு வெட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அதனால இங்கே தங்கத்தில் போடுறதில்ல. ஆனால் யாரும் தாரை கண்டுக்கிறதே இல்லை, அது இருக்கிறதுலே அட்டை கழிவு. அதனால அது இங்கே ரோடை போடுறோம், ரோடு தாரை. அப்படி அந்த ராஜ்யத்துக்குள்ளே இப்போ போங்க, அங்கே இருக்கிறதுலேயும் அட்டை கழிவு. நீங்கள் உணர்றதுக்காக சொல்கிறேன், அட்டை கழிவு தங்கம். அதனால அங்கே அது அதை வச்சே ரோடு போட்டார். ரெண்டு உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறதுனால சொல்கிறேன், தேவர் ராஜ்யத்தில் எப்படி நீங்கள் இருந்து வேலை செய்யணும். பொண்ணு வேணாம் பொண்ணு வேணாம் பொண்ணு வேணான்னு சொல்லலை. நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க அந்த ராஜ்யத்தில் அட்டை கழிவாக இருக்கிற தங்கம் ரோடாக போடப்படுது. அப்போ அந்த ராஜ்யத்தில் எது மேன்மையானது? தங்கத்தை விட எது மேன்மையானது? அந்த ராஜ்யம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு? அந்த ராஜ்யம் எதை கனப்படுத்து, எதை மதிக்குது? ஒரு தெய்வம் எதை அதை கனமாக நினைக்கிறார், மரியாதைக்குரியதா நினைக்கிறார். ஏன் அப்படின்னா அங்கே தங்கம் காலுக்கு கீழே இருக்குது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிறதுனால தங்கம் காலுக்கு கீழே இருக்குது. எது இருக்குதுன்னா தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தமது வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படி வார்த்தை மகிமைப்படுகிற இடத்துல தங்கம் காலுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். ஆகையினாலதான் தேவ ராஜ்யம் எப்படி இயங்குங்கிறத முதல்ல கற்றுக்கொள்றது. ஒரு மனுஷன் வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பானால், வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பானால், அவன் தேடுகிறது, இந்த உலகம் தேடுகிறது எல்லாமே அவன் காலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால வெள்ளியை பார்க்கலாம், பொன்னை பார்க்கலாம், பசும் பொன்னை பார்க்கலாம் உம்முடைய வசனம் உத்தமம். கொள்ளை உடைமைகளை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை கண்டுபிடித்தவன் சந்தோஷப்படுறானே ஒரு சந்தோஷம், அதுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிச்சவன் கொண்டு வந்து அப்படி அடுக்கி வச்சுட்டு ஒரு சந்தோஷப்படுவான்ல, அதை பார்க்கலாம் உம்முடைய வசனத்தை கண்டுபிடித்தவனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் அவ்வளவு அதிகமா இருக்குது. இவ்வளவு மேன்மையானதை எப்படி நான் விட்டுட்டு 1 கிராம் சேர்த்துட்டேன், 2 கிராம் சேர்த்துட்டேன். இந்த கிராமெல்லாம் கொண்டு போய் அங்கே என்ன பண்ண போகிறோம்? அங்கே நிறைய இருக்குன்னு அவர் ரோடு போட்டு வச்சிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு நான் 10 பவுன் சேர்த்துட்டு வந்துட்டேன், ஆண்டவர் என்ன சந்தோஷப்பட போறாரா? ஏன் இன்னும் 100 பவுன் சேர்க்கல? இன்னும் நீ ஏன் 100 கிலோவுக்கு சொந்தக்காரியா மாறல? அவ்வளோ பெரிய வசனத்தை நீ எடுத்திருந்தீங்கன்னா இப்படி ஆயிருப்பியே. 10 பவுன் சேர்த்துட்டு நீங்க வந்து பெருமடிக்கிறேன்னு பாரு. காலுக்கு கீழே கிடக்கக்கூடிய காரியத்தை தலைக்கு மேலே வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் பணம் காலுக்கு கீழே எவன்ட்டையும் இல்லை, எனக்கு என் காலுக்கு கீழே இருக்கணும். என் தலை தேவனை எண்ணுகிற எண்ணங்களால் சிந்தனைகளால் நிரப்பப்பட்டதாய் இருக்கணும். அப்ப பரலோகம் பிரதானமாக எண்ணுவது தேவனுடைய வார்த்தையை. அப்ப ராஜ்யத்தை தேடுகிறது அப்படின்னா என்னத்தை தேடுறது? தேவனுடைய வார்த்தையை தேடுறது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை விட்டு பிரிக்கப்படாத ஒரு எல்லைக்குள்ள அதை கொண்டு வர்றது. தங்கத்தை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், வார்த்தை மேன்மையானதை நினைக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவராக இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ அல்லது நான் ஏதோ ஒன்று பண்றதுனாலையோ நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் அல்ல. ஆன்மீகவாதியா இருந்துடக்கூடாது. நான் ஜெபிக்கிறேங்க, முழங்காலே நிற்கிறேங்க, நான் உபவாசம் போடுறேங்க. தேவ ராஜ்யத்தை தேடுகிறதுங்கிறது என்னது? தேவனுடைய வசனத்தை தேடுவது. வார்த்தையோடு கூட எனக்கு நேரத்தை அப்படி சோக் பண்ணணும். ஒரு பஞ்சு தண்ணிக்குள்ள போட்டு அப்படி முக்கி எடுத்தா அப்படி தண்ணியால் நிரம்பி நிற்கும்ல, அந்த மாதிரி தேவனுடைய வசனத்தால் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன். நாற்பது நாள் உபவாசம் போட்டுட்டேன்,
சரி, அதனால தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா? எத்தனை பேர் மலை மேல சாகர வரைக்குமே ஜீவ சமாதி எல்லாம் போயிடுறான். தேவராஜ்யம் அங்கே இல்லை. நான் மாடர்ன் ட்ரெஸ்லாம் எதுவுமே போடுறதில்ல, அதனால ஏதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்துட போதா? அல்லது எனக்குரிய எல்லாத்தையும் கழட்டி போட்டேன். தேவராஜ்யம் அங்கே இல்லை. தேவராஜ்யம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. எனக்காக ஜீவன் விட்டு அந்த இயேசு கிறிஸ்து அவரை உயர்த்த பழகிறது, அவருடைய வார்த்தையை தேட பழகிறது. இல்லைங்க நான் தாடி வச்சிருக்கிறேன், அதனால இப்படி வெளிப்பிரகாரமான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து மனுஷனை மதத்துக்குள்ள சேர்த்து விடுறது இல்லை. தேவராஜ்யங்கிறது உள்ள வந்து தேவ வார்த்தைக்கு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 37:31, அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இதுதான் மத்தேயு 6:33. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏன் அப்படின்னா அவன் தேவன் அருளின வேதம் இப்ப எங்க இருக்குன்னா வீட்டில் இல்லை, பையில் இல்லை, அவன் கையிலையும் இல்லை, அவன் இருதயத்திலும் அவன் வாயிலும் இருக்கிறபடியினால் தேவ ராஜ்யத்தை சுமந்த மனுஷனா நினைக்கிறான். அவன் நடைகளில் ஒன்று கூட பிசிறு தட்டாது. எதெல்லாம் செஞ்சானோ எல்லாமே அவனுக்கு வாய்க்கும். தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வருது வசனத்தின் மூலமாக, வார்த்தையை கேட்கறதன் மூலமாக, வார்த்தையை தியானிக்கிறது மூலமாய். நீங்கள் செய்கிற உங்களை எல்லா ஆள் தத்துவத்தையும் மாற பண்ணுகிறது. உங்க பர்சனாலிட்டியே மாறிடும். கடவுளை போலவே அந்த சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. கடவுளை போலவே ஜெயிக்கிறது எளிதுங்கிறது நம்ப ஆரம்பிப்பீங்க, விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், ஆடு மேய்க்கிறவன் தரித்திரத்தில் இருக்கிறான். ஆனா இந்த வார்த்தை என் இருதயத்தில் இருக்கிறபடினால் ஆண்டவர் நீ வெறும் தரித்திரத்திலையும் ஆடு மேய்க்கிறோம் நான் வைக்கல, மாறாக என்னை ராஜாவாக, எல்லா இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக என் சிங்காசனத்தை அவர் உயர்த்தினார். என் நடைகளில் ஒன்றுமே பிசிறு தட்டல. நீதிமொழிகள் 4:20, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகளுக்கு ஜீவனும் அவர்கள் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலுடன் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று புறப்படும். வாழ்வழிக்கக்கூடிய ஊற்றையே ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறார், அந்த ஆவியில வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஆவியை இயக்கிறது தேவனுடைய வார்த்தை தான். என் வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய உலகத்தோடு கூட உங்களை தொடர்பு கொள்ள முடியும். அப்ப ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளதை எடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்காது. ஏன்னா ஆவிக்குரிய உலகத்தில் நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க. ஆவிக்குரிய உலகத்துல எது தங்கத்தையே உண்டாக்கின வார்த்தை இங்க இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, ஆதியிலே தங்கம் இல்ல. நீங்க இன்னைக்கு எதை பெருசா நினைக்கிறீங்களோ அந்த வெள்ளி இல்ல, வைரம் இல்ல, வைடூரியம் இல்ல. ஆதியிலே பெரிய பெரிய வீடு, பங்களா, காரு அது இல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குன்னா அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்குச்சு. அந்த வார்த்தை தான் தங்கத்தை உண்டாக்குச்சு. அந்த வார்த்தை தான் இந்த பெட்ரோலிய கிணறுகளை உண்டாக்குச்சு. அந்த வார்த்தை இன்னைக்கு உனக்குள்ள இருக்கும்போது நீ எப்படி தரித்திரத்துல இருக்க முடியும்? நீ எப்படி கடன்ல இருக்க முடியும்? புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பிரமாணம். விதைப்பு அறுப்புங்கிறது பிரமாணம், மன மறுரூபங்கிறது பிரமாணம், தேவ ராஜ்யத்தை தேடுங்கிறது ஒரு பிரமாணம். இங்க வாங்க, நாங்க உங்களை ஐஸ்வர்யவான்களா ஆக்குறதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்குறோம். கோழி முட்டையை வச்சு நீங்க எவ்வளவு வித்துக்கலாம், நாட்டுக்கோழி வளர்க்குறது எப்படி, ஆடு வளர்க்குறது எப்படி, இதை சொல்லிக் கொடுத்து உங்களை ஐஸ்வர்யம் ஆக்குறது இல்ல. அந்த ஐஸ்வர்யத்தை பேசல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது எப்படிங்கிறத பேசுறோம். அந்த ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை தான் இத்தனை வாரமா பேசிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில நீங்க எப்படி தரித்திரத்தில் இருக்க முடியும்? தேவ ராஜ்யத்தை சுமந்தவன் எப்படி ஒண்ணும் இல்லாம இருக்க முடியும்? உபாகமம் 11:19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைக்காலிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஏன் வசனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாரு? அப்ப தேவ ராஜ்யத்தை அங்கேயே காட்டியிருக்கிறாரு பழைய ஏற்பாட்டிலேயே. இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? வாக்குத்தத்தட்டை எடுத்து வீட்டில் எழுதிட வேண்டியது, ஒட்டிட வேண்டியது, நிலைக்காலில் வச்சிட வேண்டியது. அதை சொல்லல, உன் இருதயத்துல. ஏன் அதெல்லாம் இங்கே பார்க்க சொல்ற? நீ பார்க்கிற இடம்ல வார்த்தையா இருக்கும் போது கண்ணு அதை பார்க்குது. கண்ணு பார்க்கறதுனால வாய் அதை
வாசிக்குது. வாசிக்கிறதுனால காது கேட்குது. ஆத்துமாவினுடைய 3 வாசல்கள் இதுதான். இப்ப இது ஆத்துமாக்குள்ள உள்ள போயிரும். இப்படி போனா உள்ள பதிச்சுக்க, என் ராஜ்யத்தை சுமந்தவனா வாழ்ந்துக்க. தெய்வ ராஜ்யத்தோடு கூட வாழ பழகும் பொழுது மற்ற எல்லாம் நம் காலுக்கு கீழே. பேதுரு அப்போஸ்தலன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தங்களுடைய சொத்துக்களை விற்று கொண்டு வந்து கொடுத்தா, நமக்கு எப்பயுமே எதையாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும்னா, பழைய நாட்கள்லாம் வந்த உடனே அது 50 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிடுவோம் இல்லையா? ஏன்னு அப்போ தெரியல, இப்போ தெரியுது. வாங்கி அதை புனிதமாக அப்படி ஏதோ ஒரு வருமானம் தெய்வம் கொடுத்துட்டார், ஓகே வருமானம் கடவுள் கொடுத்துட்டார். ஆனால் உங்கள் கையில் கொடுத்ததை விட நீங்கள் பெரியவருங்கிறனால தான் ஆண்டவர் உங்கள் கையில் அதை கொடுத்துருக்கிறார். எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறது காசு இல்லை, கண்ணில் ஒத்திக்கிறது கடவுளை, அவரை உயர்த்துறது. இருதயம் தேவனுக்காக இருக்கணும். அதனால தான் வாங்கி வாங்கி இங்கே சொருகலை, இல்லை இங்கே ஏசு இருக்கிறார், அதனால என்ன பண்ண கீழே வச்சுட்டு போயிரு. சொத்து பத்திரங்க பரவாயில்ல கீழே வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேதுருவினுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டினார்கள் பணத்தை எல்லாத்தையுமே, தங்களுடைய சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று. இப்ப பேதுருக்கு நல்லா தெரியுது, எனக்குள்ளே தேவ ராஜ்யம் வந்திருக்குது, இது மேட்டர் இல்லை. கொண்டு வந்தா பரவாயில்ல தம்பி இங்கே கீழே வச்சுட்டு போயிருங்கன்று வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கிறார், எல்லாம் இருக்குது. ஆனா இவன் தேவ ராஜ்யத்தை சுமந்த மனுஷனா இருக்கிறார். யோபு 22:21 நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவரோட கூட பழகி சமாதானமா இரும். இன்னைக்கு கடவுள் கண்ணுக்கு தெரியல, எங்கே போய் அவரோட நான் பழகிறது? ஒருத்தரோட பழகணும் அப்படின்னா ஆளுடைய அந்த பிரசன்ஸ் இருக்கணும்ல. வாங்க பழகலாம் வாங்க பழகலாம்னு கூப்பிட்டார், போய் நின்னா ஆளையே காணோம் அப்படின்னா என்ன பண்றது? அப்ப கடவுள் வா வந்து என் கூட வந்து பழகுன்னு சொல்றாரு, பழகுனா ஆண்டவரை காணோம். கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தோடு கூட நான் எப்படி பழகிறது? பழகுனா எனக்கு நன்மை உண்டாகும், எனக்கு சமாதானம் வரும். ஆனா அவரோட நான் எப்படி பழகிறது? யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப தேவனோடு கூட நான் பழகணும்னா எங்கே போய் பழகிறது? தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்யும் போது. ஒரு தெய்வத்தை நான் டைரக்டா நான் போய் சந்திக்கிறேன், ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ரொம்ப சீரியஸான விஷயங்க, கேட்டுட்டு சாதாரணமா போயிடாதீங்க. நீ பேசப்பட்ட எல்லா வசனங்களையும் எடுத்து வச்சு கோர்வையை வச்சு பாருங்க, ஆவியானவர் உங்களுக்கு திரும்ப நினைப்பூட்டுவார். வசனம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்துது. ஒண்ணுமே இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என் கையில் இல்லை. ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பைபிள் வாங்கக்கூட அளவுக்கு தரித்திரத்தில் இருக்கிறோம். முதல்ல ஒரு பைபிளை வாங்குங்க. ரட்சிக்கப்பட்ட பூசில் வாங்குறது 60 வயசுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருப்போம். அந்த பழைய பைபிளையே வச்சுக்கிட்டு அது கிழிஞ்சு தொங்குனாலும் விடுறதில்ல, ஒட்டு போட்டுலாம் வச்சுக்கிறது. வருஷத்துக்கு ஒரு பைபிளாவது வாங்குங்க, ஒரு தடவையாவது அதை வாசிச்சு முடிங்க. வாசிக்கும் போது தேவ ராஜ்யத்தை சுமந்தவர்களா இருக்கிறீங்க. அன்னதினமும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், அதில் எனக்கான எதிர்காலம் இருக்கு, எனக்கான ஜீவன் எனக்கு இதுக்குள்ளதான் இருக்குது. அது வெறும் எழுத்துக்கள் இல்லை, இந்த எழுத்துக்களை எனக்கு புரியறக்கா கொண்டு வரப்பட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தை பூச்சக்கரம் எங்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க பேசும்போது அது அதோடு கூட வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்காக அவர் ஏற்கனவே பேசிட்டாரு. அந்த மீன் இடத்துல பேசி இருக்கிறாரு, அந்த மச்சங்கள் இடத்துல பேசி இருக்கிறார், பறவைகள் இடத்துல பேசி இருக்கிறார், பூமியில தங்கத்தை வைக்கும் போது தங்கத்தின் இடத்துல ஏற்கனவே அவர் பேசி இருக்கிறார். என் பிள்ளை வருவான், கூப்பிடும் போது நீ போ. அதனாலதான் பேதுரு வலைய அலசிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள், தேவ புத்திரன் இப்ப வந்து நின்று சொல்லி இருக்கிறார். மீனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரையில் இருக்கிறது கூட இப்ப ஆழத்துக்கு போகுது. ஏன்? இதுக்குத்தான் நான் படைக்கப்பட்டேன். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயற்கை உண்டாக்கப்பட்டது. இந்த இயற்கை நான் அனுபவிக்க, என்னைய தேவன் அனுபவிக்கணும். அப்ப வார்த்தை விசுவாசிகளுடைய இருதயத்துக்குள்ள போகணும். உங்க இருதயத்துக்குள்ள வேற எதற்குமே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா பரலோகத்தினுடைய ராஜா உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர், மகிமையின் தேவன்,
அப்ப அவருக்கு பிரியமானது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுதான் எனக்கும் பிரியமானதாய் தெரியணும். இது வரைக்கும் இல்லாம இருந்திருக்கலாம். இனி தெய்வத்துக்கு எது பிரியமோ அதுதான் எனக்கும் பிரியம் அப்படிங்கிற அந்த எல்லைக்குள்ள வாங்க. நான் வாழ்ற பழைய வாழ்க்கையே நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆண்டவராக பார்த்து எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா செய்வார். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. 2ஆம் வருகை வரும், வந்து ஏதாவது ஒன்று செய்வார். ஆண்டவர் அது வரைக்கும் நம்மளை காத்திருக்க சொல்லல. இன்னைக்கே நீ நினைச்ச உன் வாழ்க்கையை நீ தலைகீழ மாத்திரலாம். அதுக்கான பெரிய ஒரு அழைப்பு தான் தேவனுடைய வார்த்தை. கடைசி அவசியங்க கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். சகல ஞானத்தோடும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுவதாகன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அரசியல் தெரியுது, சினிமா தெரியுது, விளையாட்டு தெரியுது, வேற நம்ம தெருவில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியுது, சொந்தக்காரன் வீட்டில் என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியுது. ஆனா வசனம் தெரியுதா? உங்க வாழ்க்கையை வாழ வைக்க போறது இந்த தேவனுடைய வார்த்தை தானே. பரவாயில்ல, மற்ற காரியங்களுக்கு நீங்க பேதையா கூட இருந்துக்கங்க. இது தெரியலையா, இது தெரியலன்னு உலகத்தை உங்களை பார்த்து கேட்கட்டும். ஒன்னே ஒண்ணு, எனக்கு வசனம் தெரியும், வார்த்தை தெரியும். அந்த தேவனுடைய வார்த்தை என்னைய வாழ வைக்குது. மற்றவனை குறித்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு நான் என்ன போறேன்? என்னை குறித்ததான செய்தி இந்த உலகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவ செய்தி எனக்குள்ள இறங்கி வரணும். உலகம் உங்களை குறித்து படிக்கணும் நியூஸ் பேப்பர்ல. எப்படி நீங்க சாதிச்ச சாதனைகளை உலகம் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமா பாருங்க, நியூஸ் பேப்பரில் டைட்டிலாக வர்ற ஆட்கள்லாம் ஒரு நாள் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டான். அவன் வேறொரு மண்டலத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனை குறித்து உலகம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். செலிபிரிட்டியாக மாறுறான். தேவ ராஜ்யத்தில் நீங்கள் செலிபிரிட்டியாக இருக்கிறீங்க, ஆனால் இங்கே கேட்பாரற்று கிடக்கிற ஒரு பிள்ளை போல இருக்கிறீங்க. காரணம் என்ன? தொலைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், காணாமல் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடிச்சாரு. விசா தொலைஞ்சு போச்சு, பாஸ்போர்ட்டை காணோம், ஒன்னையும் காணோம். ஆண்டவர் நம்மள்கிட்ட வந்து நமக்கு நம்மை அறிமுகப்படுத்துகிற பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் பிதாவாகிய தேவன் உனக்கு தமது ராஜ்யத்தை தந்து விட்டார், தந்து இருக்கிறார். நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட பழகுங்க. பிள்ளைக்கு மற்ற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது பதிலாக ஒரு பைபிளை முதல்ல வாங்கி கொடுங்க, அது அவனுக்குரியது. நீங்க படிக்கும் போது அவனையும் கூப்பிட்டு உட்கார வைங்க. பிள்ளைகளுக்கு வார்த்தையினுடைய மேன்மையை சொல்லிக் கொடுங்க. இது தேவன் உங்களை நம்பி சொன்னார். ஆபிரகாம் தன் சந்ததிக்கு இதெல்லாம் பேசுவான்னு நான் அவனை நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், உடன்படிக்கை பண்ணினார். தன் சந்ததிகளின் சந்ததிக்கு என்னை குறித்து பேசுவான், அவனை நான் நம்புறேன்றாரு. நீ கடவுள் உங்களை நம்ப முடியுதா? ஆனா பிள்ளைகிட்ட உட்காந்துட்டு என்னத்தினாலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுளுடைய காரியங்களை குறித்து பேசுறதுக்கு நமக்கும் ஞானம் இல்லை, பிள்ளைக்கும் ஞானத்தை கொடுக்கல. அப்ப அந்த பிள்ளை எப்படி சூப்பரா வரும்னு நினைக்கிறீங்க? பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்க கையில் இருக்குது. நம்ம கடவுள் கையில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், உங்க கையில் இருக்கு. பிள்ளையோட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு வசனத்தை பேசுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு ஸ்பேஸே இல்லை. ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் ரத்தத்தினால கழுவுங்க. என் பிள்ளைகளுக்கு நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஞானத்தை நான் கற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நபராய் என்னை மாற்றும். சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுவதாக கிறிஸ்துவின் வசனம். யார் யாரோ பேசுனதில்லை, தேவன் பேசுகிற வார்த்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ள வச்சு பாருங்க. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வளர ஆரம்பிக்கும். அப்போ கடவுள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே காரியத்திற்கு நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இருக்கிற இடத்துல இருக்காது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தீர்மானம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருக்கட்டும், முக்கியமான வேலை என்ன வேலைனாலும் இருக்கட்டும். அதை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுளுக்கு எது முக்கியமோ அது எனக்கு முக்கியம். தமது வசனத்தை, தமது நாமத்தை பார்க்கலாம் அவர் தமது வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என் பேரை விட, என் பேரை சொன்னியாமே, என் பேரை சொன்னியாமேன்னு சொல்லி, ஏன்னா என் பேரை சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சா அது என்னையே சொன்னது போல ஆண்டவர் சொல்றாரு. என் பேரை பார்க்கலாம், என்னுடைய நாமத்தை பார்க்கலாம் ரொம்ப முக்கியமானது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை அன்றாட நடத்தும் பொழுது இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வுக்காய்
ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. வீடுகளில் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டுவட்டும். உங்கள் ஆவியில் மகா பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். நீங்கள் விரும்பாத அந்த வாழ்க்கையிலிருந்து விரும்புகிற, அநேகரால் விரும்பப்படக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு உங்களை நடத்துகிறது தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படாதே சிறுமந்தையே, பரலோக பிதா உனக்கு தமது ராஜ்யத்தை கொடுக்க அவர் திருவுளமாயிருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இப்பொழுது ஆண்டவர், இந்த தேவ ராஜ்யம் எங்களுக்குள்ளாக நீர் வந்திருக்கிறீர். ஆண்டவருடைய வார்த்தை வசனம் எங்கள் வாழ்க்கையாய் மாறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேன்மையான காரியங்களும் எங்கள் கால்களுக்கு கீழாக வரக்கூடியதாய் மாறுகிறதே ராஜா. அப்படிப்பட்ட இந்த வேதத்தை நீர் எங்களுக்கு தந்திரியதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தங்களுடைய வீடுகளிலே, தங்களுடைய ஆண்டவரை பணி செய்கிற இடங்களிலே உடைய பிள்ளைகள் ராஜ்யத்தை சுமந்த பிள்ளைகளாய் வசனத்தின் வாழ்க்கை வாழ ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வல்லமையில கரத்தினாலும் வார்த்தையினுடைய வல்லமையினாலும் நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிற ராஜா. எந்த வார்த்தைகளை சத்துரு எடுத்துக்கொள்ள முடியாதபடி அந்த வசனம் அனுப்பின காரியமாய் வாய்ப்பதாக, இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். வேதனை வழிகள் நீங்கி சுகமாயிருக்கட்டும். இருதயத்தினுடைய எல்லா காயங்கள் எல்லாம் உடைய வசனத்தினால் வருகிற சமாதானத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே வல்லமையாய் ஆண்டவரை கிரியை நடப்பிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.